ஹாய் ஹலோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருந்தோம், ஐஸ்கிரீம் பார்ட் 1 போட்டிருந்தோம். இப்போ வந்து 2 போட போகிறோம். 2 ஐஸ்கிரீம் ராடோட ஸ்டோரி வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து ஐஸ்கிரீம் ராடோட ஸ்டோரி இப்போ செகண்ட் பார்ட் சொல்ல போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம்னா, ஐஸ்கிரீம் ராடோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ராட் சுலிவியன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ராட் அவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் ராடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டித்தராரு. அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து ஐஸ்கிரீமுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ட்ரீ ஹவுஸ் வந்து கட்டித்தராரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவன் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போய் அந்த இடத்துல விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மெடிசன் தயார் பண்ணுவார். அந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமில் கலந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த மெடிசனை தயார் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுறாரு. அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீமில் அந்த சிரப்பை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க ஐஸ்கிரீம்னால் ராடுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிட்டு ராடுக்கு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குண்டாயிடுறான் ராடு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் அவரும் குண்டாயிடுவார். அதுக்கப்புறம் ராட் சாப்பிடும் போது ஒன்றும் தெரில, அதுக்கப்புறமா குண்டாயிரும். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஏன் இங்கே பேர் இவன் இவ்வளோ குண்டாக இருக்கான்னு சொல்லி கிண்டில் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ராடுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி கிண்டில் பண்ணுறது பிடிக்கல. அதுக்கப்புறமா அவன் வந்து ரொம்ப சேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், இந்த இது வந்து குண்டாகுது பண்ணோடனே அவங்க அப்பா வந்து போயிட்டுருக்கும் போது இதில் வந்து அவங்க அப்பா வந்து அந்த ஐஸ்கிரீம் தயார் பண்ணுறதையே நிறுத்திடுவார். அதை நிறுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பார். அந்த நடந்து போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி நம்ம பையனுக்கு இப்படி நம்மளே கொடுத்ததுக்கப்புறமா இப்படி குண்டாயிட்டானே, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுது. அது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா ராட் சுலிவியனை இடிச்சிருது. ராட் சுலிவியனை இடிச்சிட்டு ஏற்றிட்டு போயிடுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ராட் எந்திரிச்சு பார்த்தோன்னே அவன் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் படிக்கிறான் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு இடம் இருக்குல்ல அங்கே போய்ட்டு அந்த ட்ரீ ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணுறான் அவங்க அம்மா ஈவில்னு விட்டு. அதுக்கப்புறமா அவன் வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறான். அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிட்டு அந்த இடத்துல வேலை செய்கிறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா காசு வரும். அந்த காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து தூங்கும் போது ஒரு கனவு வருது. அந்த கனவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் இருக்கிற ராடு வந்து பார்த்திங்கன்னா இவங்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி கனவு வருது. அந்த கனவில் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீ எல்லோரும் உன்னை கிண்டில் பண்ண எல்லாரையும் நீ வந்து பெருசாகி பழி வாங்கணும், நீயும் உங்கள் அப்பா மாதிரியே ஒரு பெரிய ஐஸ்கிரீம் ஷாப் இதுவாக அப்படின்னோடனே எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறமா அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் சேர்த்து வச்ச காசுலாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேன் வாங்கிடுறான். அந்த வேனை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுக்காக டிசைன் பண்ணி அவங்க அப்பா ஃபோட்டோலாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா போட்ட ஃபேஸ் மாஸ்க்கே இவனும் போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப நாளில் ட்ரீ ஹவுஸ்லேயே இருக்கானேன்னு சொல்லிட்டு டெய்லி அவன் பர்த்டே அன்னைக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. நீ இந்த இன்னைக்கு நீ வீட்டுக்கு வாயா, இந்த மாதிரி நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், இன்றைக்கி நீ வீட்டுக்கு வர நாள், இன்றைக்கி நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராடோட 36th பர்த்டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக் அனுப்புகிறாங்க. புக்கோடு சேர்த்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த புக்கை அவன் அப்போ பார்க்கல. அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து பிரித்து பார்த்தோன்னே அதுக்குள்ளே வந்து அவங்க அப்பா இது பண்ண ஒரு மெடிசன் அவனுக்கு கொடுத்த மெடிசன் பேர் எப்படி தயாரிக்கிறதுன்ட்டுருக்கு. அதை தயாரித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதை கொடுக்குறதுக்காக பழி வாங்கிறதுக்காக ரெடி பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்க அப்பா
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க அப்பாவோட சமாதிக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து கேண்டில் டெய்லி வைக்க ஆரம்பிச்சிட்றேன். கேண்டில் வச்சு ஏற்றிட்டு வந்துடும். கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அவங்க அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி நினச்சி அந்த முன்னாடி இருக்கிற அந்த சமாதியில் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறமா பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவனை இவங்க பண்ண கேலி பண்ணவங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மேனில் போய் ஐஸ்கிரீம்லாம் தயார் பண்ணி அந்த லிக்விடை தயார் பண்ணி அதை எடுத்து உள்ளே ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட இது கொடுக்குறான். அது வந்து எதனால் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுத்தவங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு குண்டாயிடுறாங்க. குண்டானதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாரையும் பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணி வேனில் ஏற்றி எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்டு போவான். அந்த ஃபேக்ட்ரி வந்து என்ன ஃபேக்ட்ரின்றது வந்து ஐஸ்கிரீம் பார்ட் 4 மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பார்ட் 3 ஒரு எண்டிங் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாண்டு அந்த எண்டிங் பார்த்தது இல்லைன்னா போய் பாருங்கள் சீக்கிரமாக இந்த வீடியோவை முடிச்சுட்டு. ஏன்னா வந்து அதில் வந்து லாஸ்ட்டில் ஈவில்னன் வந்து அவங்க பையனை தேடி போகிற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சிருப்பாங்க. ஈவில்னன் வந்து அதை பார்த்து போகிற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பார்ட் 4 வந்து நல்லா அவங்க வர மாதிரி காமிப்பாங்கன்னு பார்த்தோம். கடைசியில் வந்து அவங்க காமிக்கவே இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 6th பார்ட்டில் காமிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.